சென்சார் போர்டு தரப்புல புகார் வந்ததால் தான் மும்பையில உள்ள மறுஆய்வு குழுவிற்கு அனுப்பப்பட்டது. அந்த மறுஆய்வு குழுவுல வெவ்வேறு நபர்கள், இதில் ஏற்கனவே இருந்த படத்தை பார்த்தவர்கள் அல்ல, வேறொரு குழுவினர் தான் அதில் இருந்தார்கள் என்பதையும் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு படம் அனுமதி கோரி விண்ணப்பித்தால் என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பது குறித்தும் சென்சார் போர்டு தரப்பிடம் நீதிபதிகள் முன்வைத்த அந்த கேள்விக்கு அவர்கள் தரப்பில் இருந்து அந்த விதிகளை சுட்டிக்காட்டி அவர்கள் விளக்கமும் அளித்தார்கள். என்னென்ன நடைமுறைகள் ஒரு படத்தை விண்ணப்பிக்கும் பொழுது அது என்னென்ன நடைமுறைகள் இருக்கிறது, அதற்கு யூ சான்றிதழ் கொடுக்கப்படுமா அல்லது யூஏ சான்றிதழ் கொடுக்கப்படுகிறதா, இதையெல்லாம் குறித்து விரிவாகவே விளக்கம் அளிக்கப்பட்டது. அதுதான் அந்த விதிகள், அந்த சென்சார் போர்டினுடைய விதிகள் 10 மற்றும் 13 என்ற அந்த விதிகளை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருந்தார்கள். இதற்கு முன்பு சென்சார் போர்டிற்கான அதிகாரம் குறித்து அவர்கள் விளக்கம் அளித்திருந்தார்கள். அதில் சில காட்சிகளை நீக்க வேண்டும் என்றால் நீக்கிய பிறகு அவர்கள் தணிக்கை குழுக்கு அந்த படத்தை மீண்டும் அனுப்புகிறார்கள், சமர்ப்பிக்கிறார்கள். அதிலே சொன்ன காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் முழுமையாக அதை பார்க்க வேண்டும். பிறகு அதற்கு உடனடியாக அவர்கள் அந்த காட்சிகளை சொன்ன காட்சிகள் எல்லாம் நீக்கிவிட்டார்கள், அவர்களுக்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்கலாம் என்று உடனடியாக முடிவெடுக்க முடியாது. அந்த முடிவு சென்சார் போர்டினுடைய தலைவரினுடைய முடிவு. அது விதிகளுக்கு உட்பட்டது, அதற்கான விதிகள் இருக்கிறது, சென்சார் போர்டினுடைய அதற்கான விதிகள் இருக்கிறது. எனவே இது முழுக்க முழுக்க விதிகளுக்கு உட்பட்டு தான் சென்சார் போர்டு நடந்திருக்கிறது என்பதை மீண்டும் அந்த வாதங்கள்ல அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த படத்தினுடைய சென்சார் போர்டு சென்சார் சர்டிபிகேட் வழங்குவது தொடர்பாகத்தான் இந்த தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை அணுகியது. ஆனால் அதிலே இவர்கள் மறு ஆய்வு கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்பியது தொடர்பாக அதை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கை தொடரவில்லை. அவர்கள் அவர்களுடைய நிவாரணம் அதுவும் அல்ல என்பதை சுட்டிக்காட்டி இந்த சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யூஏ சான்றிதழ் முடிவெடுத்து விட்டு பிறகு ஏன் மாறியது என சென்சார் போர்டுக்கு நீதிபதிகள் மீண்டும் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். தனி நீதிபதி முன்னிலையிலும் இந்த தனி நீதிபதி அமர்விலும் கூட இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. முதலில் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது யூஏ சான்றிதழ் வழங்குவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தயாரிப்பு நிறுவனம் அவற்றை நீதிமன்றத்தில் குறிப்பிட்டது. எனவே இந்த கேள்வி தற்பொழுது இந்த தலைமை நீதிபதி அமர்விலுமே இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யூஏ சான்றிதழ் கொடுப்பதாக முடிவெடுத்து விட்ட பிறகு மாறியது ஏன், அந்த முடிவு மாற்றப்பட்டது ஏன் என்று சென்சார் போர்டுக்கு நீதிபதிகள் இந்த கேள்வி அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தரப்புல இருந்து அதற்கான பதில் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வழக்கறிஞர் அதற்கான விளக்கத்தை சொல்லி வருகிறார். அதாவது இந்த படத்தை பொறுத்தளவுல 5ஆம் தேதியே இதற்கான இந்த மறு ஆய்வு குழு அந்த கமிட்டிக்கு அனுப்பப்படுவதாக தயாரிப்பு நிறுவனத்திடம் சொல்லப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இதற்கான இணையதளத்தில் அது பதிவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் அவர்கள் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி மறு ஆய்வு கமிட்டிக்கு செல்வதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடவில்லை என்பதை சுட்டிக்காட்டிதான் மீண்டும் மீண்டும் இந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக, அதாவது அதற்கான அந்த உத்தரவை தடை விதிக்க வேண்டும் என்ற கோணத்தில் தான் தொடர்ந்து சென்சார் போர்டு இந்த வாதங்களை முன்வைத்து வருகிறது. அவற்றை சுட்டிக்காட்டி இந்த வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதேவேளை தொடர்ந்து இந்த நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு, அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்குவதாக முடிவெடுத்து விட்ட பிறகு மாற்றியது ஏன் என்று நீதிபதிகள் முன்வைத்த அந்த கேள்விக்கு ஜனவரி 6ஆம் தேதியும் சென்சார் போர்டு தலைவர் பிறப்பித்த முடிவையும் தனி நீதிபதி உத்தரவு அந்த ரத்து செய்துள்ளார். ஆனால் தயாரிப்பாளர் அந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்பதுதான் மீண்டும் அதை வலியுறுத்துகிறார்கள். அதாவது இவர்கள் கேட்ட நிவாரணத்தை தவிர்த்து வேறொரு நிவாரணம், அதாவது இந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பக்கூடிய முடிவை தனி நீதிபதி ரத்து செய்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டிதான் சென்சார் போர்டு மீண்டும் வாதங்களை அவர்கள் அந்த ஒரே அந்த புள்ளியில் இருக்கிறார்கள் சென்சார் போர்டு. அதாவது இந்த மனுதாரரே இந்த நிவாரணம் கோராத போது தனி நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் அல்லது தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தான் தொடர்ந்து சென்சார் போர்டு முன்வைக்கிறது. அதே வேளையில சென்சார் போர்டிற்கான அந்த அதிகாரம் குறித்தும் தொடர்ந்து அவர்கள் விளக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். நீதிபதி எழுப்பக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்து வருகிறார்கள். யாரெல்லாம் இந்த திரைப்படத்தை பார்த்தது, மறு ஆய்வு கமிட்டியிலே இருக்கக்கூடியவர்கள் யார், இது ரீஜனல் அலுவலகம் என்று சென்னையிலே ஒன்று இருக்கிறது என்றால் இதற்கான உத்தரவுகள் எங்கிருந்து பிறப்பிக்கப்படுகிறது, யார் அதை ஒரு முடிவெடுத்த பிறகு அதை ஏன் நிறுத்த சொன்னது யார் போன்ற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு
தலைமைதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைவருக்கு தான் அதுக்கான அதிகாரம் இருக்கிறது, அதற்கான விதிகள் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தார். சென்சார் போர்டினுடைய தலைவர் இதற்கான இறுதி முடிவை வந்து எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு மோசமான வழக்காக இருந்தால் பிரதிவாதிக்கு நோட்டீஸ் கொடுக்காமலேயே வழக்கை வந்து தள்ளுபடி செய்யலாம். இருப்பினும் அது ஒரு நல்ல வழக்காக இருந்தால் பிரதிவாதிக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்பதை தணிக்கை வாரியின் தரப்புல வழக்கறிஞர் தொடர்ந்து வாதங்களாக முன்வைத்து வருகிறார். அதாவது தணிக்கை வாரியத்தை பொறுத்தளவுல, இந்த சென்சார் போர்டை பொறுத்தளவுல இந்த மனுதாரர் கோராத நிவாரணத்தை தனி நீதிபதி வழங்கினார் என்றுதான் தொடர்ந்து அந்த வாதங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அதற்காக வந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த வாதத்துல ஒரு மோசமான வழக்காக இருந்தால் பிரதிவாதிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்காமலேயே வந்து ஒரு வழக்கை வந்து தள்ளுபடி செய்யலாம். ஆனால் இந்த ஒரு நல்ல வழக்காக இருக்கக்கூடிய பட்சத்துல பிரதிவாதிக்கான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும். ஆனால் அதற்கான உரிய அவகாசம் வந்து வழங்கப்படவில்லை. சென்சார் போர்டிற்கு பதிலளிப்பதற்கான அவகாசம் வழங்கப்படவில்லை. தனி நீதிபதி ஒரே நாளில் அதற்கான முடிவை வந்து அவர் எடுத்து இந்த உத்தரவை பிறப்பித்து விட்டார். இந்த மறு ஆய்வு கமிட்டிற்கு வந்து பணத்தை அனுப்புவதற்கு தடை விதித்து அவர் வந்து இதற்கான சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டார் என்று தொடர்ந்து சென்சார் போர்டு தரப்புல இந்த வாதங்களை வந்து முன்வைத்து வருகிறார்கள். அதற்காக தான் இந்த வார்த்தையை வந்து அவர்கள் பிரயோகித்து, அதாவது ஒரு மோசமான வழக்காக இருந்தால் அதில் வந்து பிரதிவாதிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்காமல் கூட ஒரு வழக்கை தள்ளுபடி செய்யலாம். ஆனால் ஒரு நல்ல வழக்கில் வந்து பிரதிவாதிக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவுல சென்சார் போர்டிற்கு அந்த அவகாசம் வந்து வழங்கப்படவில்லை. அது